நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது. உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது. தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ராபின் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கும் தம்பி. ராபின் சார், அரசியல் களத்தில் ஒரு கூட்டணி பற்றி பெரிய பேசு பொருளாக இருக்குது. அந்த நேரத்தில் சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறாரு. அது மட்டுமே இல்லாமல் பிப்ரவரி 21 ஒரு பெரிய மாநாடு, மக்களின் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கொள்கைகள் மூலியமாகவும் தன்னுடைய காணொலிகள் மூலியமாக பிரகடனப்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? 234 கேண்டிடேட்டையும் பிப்ரவரி மாதம் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஓகே. டெல்லியிலேருந்து அவருக்கு வராத ஆஃபரே இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து நேரடியாகவும் கள்ளச்சம்பளிங்களும் வந்து கொடுக்கக்கூடிய ஆஃபருக்கு அளவே இல்லை. கடைசியாக 60 எம்எல்ஏ டெப்டி சீஃப் மினிஸ்டர் டெல்லி. நாங்கள் எடப்பாடிகிட்ட சொல்லி எங்கள் சீட்டை குறைச்சிக்கிட்டு நாங்கள் சீட்டு வாங்கி தந்துடுறோம், 60 சீட்டு நீங்கள் வந்துடுங்க, இந்த அணி வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது, உங்களால் பெரிய பாதிப்பு இந்த அணிக்கு இருக்குது, நீங்கள் தனிச்சு நின்னா என்டிஏ தான் பாதிப்பீங்க, ஸோ நீங்கள் கண்டிப்பாக கூட்டணிக்கு வந்துடுங்க, 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டருங்கிறதெல்லாம் பேரம் பேசுகிறாங்க. சீமான் 234 வேட்பாளரை பிப்ரவரி மாதம் திருச்சியில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. தெளிவாக அவர் சொன்னது, நான் ஒன்லி பார்ட்டியாக இண்டிவிஜுவலாக போயிட்டுருக்கிறேன், என்னை ஒன்னாப்தி பார்ட்டியாட்டு திருமாரஞ்சி, தினகரன், ஜான் பாண்டியன் இந்த வரிசையில் கொண்டு என்ன சேர்த்து விட பார்க்குறீங்களா? எந்த காலமும் நமக்கு வந்து கூட்டணி அரசியல் சரியாக வராது. நான் கூட்டணி அரசியலில் அடித்து தான் தனிச்சு நிற்கிறங்கிற அரசியலில் போகிறேன். ஓகே. என்னோட அரசியலுங்கிறது தனித்து போட்டி, தனித்தன்மை, மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு யுனிக் ஒன் அண்ட் ஒன்லி சீமான். இவரால் மட்டும்தான் 5வது முறையும் தனிச்சு போட்டியிட முடியும். இதை வேற எந்த கட்சியும் இதை செயல்படுத்திவிட முடியாது என்ற வகையில் என்னுடைய வளர்ச்சிங்கிறது ஜம்பிங்காக போயிட்டு இருக்குது. 8 விழுக்காடு எடுத்தேன் மக்களவை தேர்தலில். நான் தொடர்பாக எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு எலெக்ஷன், அது யார் பிரதமர் உள்ள எலெக்ஷன், அதிலே 8.5 கிட்ட வந்துட்டோம்னா சட்டமன்ற தேர்தலில் டபுள் மடங்கு 17, 1 + 7 8 என்னுடைய எண்ணுக்கு, நான் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணுக்கு தக்கன அது ஜம்ப் ஆகி 17ஆக வரும். நான் உறுதியாக 17 விழுக்காடு வாக்கு எடுப்பேன். அது நீங்கள் தேர்தல் முடிவில் பாருங்கள். நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணிவிடுங்க, நான் ஏன் அரசியலாக பண்ணுறேன். அதனால் நீங்கள் வாங்க, விருந்து சாப்பிடுங்க, அன்பாக பேசுங்க, விடை தர்றேன், போயிட்டு வாங்கன்னு பிரபல யூடியூபர்ஸு, பத்திரிகையாளர்கள், அரசியல் வழக்கறிஞர்கள் பலரும் போய் சீமானை நெருக்கடி கொடுத்தாலும் சீமான் ஒரே வார்த்தை, நன்றி வணக்கம். தொழிலதிபர்கள் அண்ணே நீங்கள் வந்துட்டா அப்படியே நம்ம எடப்பாடியும் நீங்களும் தான் அடுத்தால இருப்பீங்க. எடப்பாடி சீஃப் மினிஸ்டர், நீங்கள் எதிர்கட்சி தலைவர், நீங்கள் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர், அந்த மாதிரி தானே, உடனே வந்துருங்கன்னு அவ எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு, அது நடக்காததெல்லாம் வேறங்க, நான் தனிச்சு நிற்கிறேங்கிற கொள்கை முடியல இருக்கிறேன். அப்போ அதனால அந்த மாதிரிப்பட்ட பேச்சுக்களுக்கு இங்கே தேவையில்லைங்கிறதே அவர் எல்லாத்திட்டையும் அன்பாக பேசிக்கிட்டு உபசரித்து வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் 234 போகிறாரு, 5வது முறை தனிச்சு போட்டிடுறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். கொள்கை உறுதியோட கோமாளித்தனமான கூட்டணி பேச்சுவார்த்தை அதெல்லாம் பண்ணாமல் 5வது முறையும் தனிச்சு போகும்போது ஒரு பெரிய பேக்கிங் கிடைக்கும் சீமானுக்கு. இந்த தனிச்சு போட்டி, உறுதியான நிலைப்பாடு, இது எல்லாம் 17 விழுக்காடு வாக்கு இந்த முறை கண்டிப்பாக சீமானு கிடைக்குங்கிற என்னுடைய ப்ரெடிக்ஷனை வந்து சரியாகும். ஓகே சார், அவங்க மேடையில் பேசுகிறப்ப கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் நாங்கள் வந்து மாநாடு நடத்த போகிறோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் தனிச்சு போட்டிட்டாலும் 2 பிரம்மாண்ட கூட்டணிக்கு மத்தியில் சீமான் தனிச்சு போட்டியிடுறது என்ன லாபத்தை கொடுக்க போகுது? அதாவது அவர் ஒரு லட்சியத்தோடு போகிறார். ஓகே. தமிழ் தேசிய அரசு நிறுவனம்னு போகிறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் தமிழின தலைவர்னு நிறுவனம்னு போகிறார். ஓகே. பெரியார் தான் இன்னைக்கு தமிழின தலைவராக இருக்கிறாரு. அப்போ பெரியாரா வேலுப்பிள்ளை பிரபாகரன் போது ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரனை தமிழின தலைவர் நிறுவ போகிறேன்னு அவர் ஒரு கொள்கை முடிவெடுத்து எங்கள் அண்ணனை நிறுவனம்னு அவர் போகிறார். அப்போ இதில் நீங்கள் வந்து மற்றவங்க வந்து பெரியாரை மையமாக வச்சு உள்ள கட்சி. ஓகே. திமுக பெரியாருடைய பெரியாரிஸ்ட் லாபம், வீரமணி,
திருமுருகன் காந்தி, இது பெரியார் திராவிட கழகம், எல்லாம் பல அமைப்புகள் எல்லாருமே வந்து ஸ்டாலினை தான் பாஜகவுக்கு எதிராக ஆதரிக்கிறாங்க. அப்போ பெரியாரிஸ்டுகள்னா ஸ்டாலின் பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ பெரியாருங்க இதில் கெய்னர் வந்து ஸ்டாலின், ஆன்டி பெரியாருங்கிறதுல சீமான். அவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழர் தலைவர்னு சொன்னாலும் கூட அந்த தமிழ் பெரியார்கள்னு ஜீவாவிலேருந்து, ரெட்டமலை சீனிவாசன்லேருந்து, ஐத்திதாஸ் பண்டித்லேருந்து, பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர்லேருந்து, ஜீவானந்தத்திலேருந்து, வஉசியிலேருந்து எல்லா பாரதியாரை பெரிய அளவில் முன்னிறுத்துறாரு. எல்லாம் அவர் முன்னெடுத்து போகிறார். பாரதியாருக்கு பாரரத்னா கேட்குறாரு, வஉசிக்கு பாரரத்னா கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் தனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்குங்கிற லெவலில் அவர் களத்தில் விளையாடுறாரு. இதில் இவர் ஒரு கூட்டணிக்கு போனார்னா சபார்டினேட்டாக போய் அடையாளம் தெரியாமல் போயிடுவார். அனானப்பட்ட விஜயகாந்தே எப்படி நின்றவர் ஒரு எதிர்கட்சி தலைவரான பிறகு அவர் எவ்வளவுக்குள்ள பலகீனம் அடைஞ்சார். ஸோ கமலஹாசன் கூட்டணிக்கு போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு. ஸோ தினகரன் ஆர்கேனர் வெற்றி வீரர் கூட்டணிக்கு போய் இன்னைக்கு என்ன நிலைமை. ஸோ கூட்டணி அரசியலுங்கிறது முடிச்சு கட்டிடும். கொள்கையும் இழந்து பரிதாபமாக இருக்கணும் அது பிறகு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, டூ ஆர் டை, மர்கேபி கருசு விகார் நைகர்த்தின்னு ஒரு பழமொழி உண்டு. நாங்கள் கடைசி வரை நாங்கள் போராடுவோம். நாங்கள் வந்து மரணத்தை பற்றி கவலைப்படாமல் எங்கள் போரில் நாங்கள் நிற்போம். பிரபாகரன் என்ன மாதிரி நாங்கள் இருப்போம்னு அவர் தனிச்சு போட்டிங்கிறதுல அவர் தெளிவாக நிற்கிறார். ஸோ இதில் தெளிவாகவே அவர் சொல்கிறார், நான் வெற்றி பெறுவேன், இல்லைன்னா என் மகா வெற்றி பெறுவான்னு பக்கத்தில் இருந்து ஒரு கேண்டிடேட்டை காட்டி என் மகா வெற்றி பெறுவான். ஸோ நாங்கள் ஆதித்யநாத் செய்த தவறையோ, மாப்போசி செய்த தவறையோ, மற்ற இன்னும் பல தமிழ் தேசிய தலைவர்கள் பலர் செய்த தவறையோ நாங்கள் செய்ய தயாரில்லை. நாங்கள் துணிஞ்சி போராடி எதிரியை வீழ்த்துவோம். கருத்தியல் போர், திராவிட கருத்தியலோடு நாங்கள் இடம்பெறும் சமரசம் பண்ண முடியாதுன்னு தெளிவாக நிற்கிறார். இந்துத்துவா ஒரு அகில இந்தியாவை கைப்பற்றுங்கிற லெவலில் திராவிட கருத்தியலோட சமரசம் பண்ணிட்டாங்க. இந்துத்துவ கருத்தியல் திராவிட கருத்தியலோட 2019 சமரசம் பண்ணனால தான் சீமான் எமர்ஜ் ஆகிறார். 24 தனிச்சு நின்று அண்ணாமலை ஒரு எமர்ஜென்ஸை கொடுத்த போது, 26 அவங்க காம்ப்ரமைஸ் ஆகும் போது தான் இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட போகும்போது அந்த இந்துத்துவாங்கிற இடத்த சீமான் இங்க பில்லப் பண்றாரு. எல்லா இடைத்தேர்தலையும் நிற்கிறது தான் சீமானுக்கு மெரிட்டு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தமிழ் தேசியம் இந்துத்துவாவை நோட்டா கீழே கொண்டு போச்சு. என் சகோதரன் கல்யாணராமன் என்னை விமர்சிச்சுட்டு இருக்கிறான். அவன் எனக்கு விமர்சிக்க தகுதி உண்டு, அவன் உறுதியானவன், RSSல தீவிரமானவன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவான். என் தம்பி தான் அவன். அவன்கிட்ட நான் கேட்கறது இதுதான், அன்னைக்கு இந்துத்துவா கோட்டை விட்டதுனால தான் தமிழ் தேசியம் இந்த இடத்துக்குள்ள எழும்புது. இப்பவும் ஈரோடு கிழக்குல அண்ணாமலை உள்ள இதுல இந்துத்துவா வந்து மாற்றம்ங்கிறதுல கோட்டை விட்டுட்டாங்க, கண்டெஸ்ட் பண்ணவே வரல. அந்த இடம் சீமான் வந்து பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஒரு 30 நாள் தமிழக மக்கள் மத்தியில் அதிர வச்சுட்டாரு. அது ஸ்டாலின் வர்சஸ் சீமான் களத்துக்குள்ள நிற்குது. டிவிகே வர்சஸ் டிஎம்கே எல்லாம் வெறும் ஏட்டு சொரக்கா, கதிக்கு வரவாது, கேண்டிடேட்டே போட முடியாதவங்கெல்லாம் 4 நாள் திறத்தந்தி கெட்டிங்காகவும் தினமலர் கெட்டிங்காகவும் பேசி, ஐயோ நம்மளை கெட்டிங்கில் போட்டுட்டான், நம்மளை கெட்டிங்கில் போட்டுட்டான், சீமான 2 காலம் தான் போடுறான்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு வேலைக்கு ஆகாம கற்பனையா ஏட்டு சொரக்கையா போக வேண்டியதுதான். இது ரியல் களம். ரியல் களத்துக்குள்ள களத்தை விட்டு ஓடாம சீமான் நின்று பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு ஈரோட்டில் நின்று களம் கண்டாரு. 16 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. அதுல அவருக்கு பணத்துக்கு காசு கொடுக்கப்பட்டது. போலிங்கில் மட்டுமில்ல, கவுண்டிங்லையும் அவருக்கு அநீதி அளிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் 16 விழுக்காடு வாக்கு இடைத்தேர்தலை எடுத்துட்டாரு. அது அந்த வாக்கு வந்து அதிமுக நிக்கலன்னு எடுக்கல, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஊழல்னு சொல்லி தான் எடுத்தாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஊழல்னு சொல்லி தான் எடுத்தாரு. அது மட்டும் இல்ல, பாஜக நிக்கலன்னு எடுக்கல, திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் காயிதே மில்லத் சாஹிப்பையும் சொல்லி தான் எடுத்தார். நான் சொல்றது சரியா தப்பாங்கிறத அந்த பிரச்சார கூட்டத்தில் உள்ளதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் பார்த்தா தெரியும். அப்போ அவரை நம்பி, அவருக்கு இஷ்யூவை நம்பி நிற்கிறாரு, எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு. இது இந்த முறை மக்கள் நம்பிக்கை அவருக்கு பெரிய அளவு கொடுக்கும். கூட்டணி அரசியலுக்கு எதிரானவங்கெல்லாம் கொள்கை அரசியலான சீமான் பின்னாடி வருவார் நம்புறாங்க. ஸோ அதுல 17 விழுக்காடு உறுதிங்கிற நம்பிக்கையில அவர் போறார். அதையும் தாண்டி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட அவர் போறாரு. விஜய் வந்துட்டாரு, விஜய் உங்களோட அதிக ஓட்டு எடுத்துருவாரு, ஓட்டு எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். அவன் தம்பி தானே, அவன் திறமை என்னன்னு தெரியும், அவன் தகுதி என்னன்னு தெரியும், எந்த அளவுக்கு அவனால நிற்க முடியும்னு தெரியும். இப்போ நான் மண்குதிரன்னு விஜய் சொல்றேன்ல, அவரும் சீமானும் விஜய் மண்குதிரன்னு உறுதியாக நம்புறாரு. மண்குதிரங்கிறனால தான் 39 கேண்டிடேட்டு
2024 போட முடியல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி எப்படி வைகுண்டம் போடுவான். 39 போட முடியாதவனா 234 போட்டுற போகிறான். அடுத்தால கூட்டணிக்கு பலம் நிரூபிக்காம எவனும் வரமாட்டாங்கிறத புரியாம கூட்டணி அரசியல் ஆட்சியில் பங்குனாப்புல எவ்வளவுக்குள்ள பரிகட்டு போயிட்டீங்க. கரடியை காரி துப்புன மூமெண்டாட்டு காங்கிரஸ்காரன் உங்களை காரி துப்பிட்டு போயிட்டான். யாருமே உங்கள்கிட்ட வரலையே கூட்டணி உங்களோட அரசியலுக்கு. அப்போ பலம் நிரூபிக்காத உங்களால் கூட்டணி அமைக்க முடியாது. விஜயகாந்தாதி 8-10ன்னு பலம் நிரூபிச்சனால ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சார். உங்களை நம்பி ஒருத்தம் கூட வரமாட்டான். சீமான் சொன்னது இன்னைக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இன்னைக்கும் அது சரியாக தானே இருக்குது. அப்போ விஜய் வந்துருவாருங்கிறதெல்லாம் சீமான் விஜய் தனக்கு ப்ளஸ் தான் நினைக்கிறாரு. சார், எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு தொலைக்காட்சி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது சன் டிவி, அதுக்கப்புறம் ஜெயா டிவிலாம் இருக்கிறத பார்த்துருக்கோம். தேமுதிகவுக்கு கூட கேப்டன் டிவி இருக்கிறத பார்த்துருக்கோம். சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, எங்கள் தேசம்னு ஒரு தொலைக்காட்சி தொடர போகிறோம், அந்த தொலைக்காட்சி மூலயமாக நமக்கு நிறைய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு நல்ல முயற்சி தான். இன்னைக்கு ஒரு வர்த்தக தொலைக்காட்சியில் நிறைய லாபங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தொலைக்காட்சியில் வர்த்தகத்தையும் கலந்து கொடுத்தாதான் இது பண்ண முடியும். சீமான் பொறுத்தவரையில் அவர் ஒரு புல்லிங் பவர் உள்ள ஒருத்தர் தான். அதே வேளையில் சீமானுக்கு ஊடக புறக்கணிப்பு இருக்குது. அப்போ இந்த தொலைக்காட்சி அவங்க தொடங்கி அதை சொல்லும்போது சீமானுக்க பேச்சுகள், சீமானுக்க பேட்டிகள் இதெல்லாம் உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள் பார்ப்பாங்க. அது முக்கியமான ஒரு செல்லிங் பாயிண்டாக அது இருக்கும். இதை தாண்டி மற்ற அவங்க திறமையாக ஒரு ஊடகத்தை நடத்தும் போது வெற்றிகரமாக நடத்த முடியும்னு தான் நான் கருதுறேன். ஓகே சார். சார், விஜய் ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் அந்த செயற்குழு கூட்டத்தில் பேசியிருந்தார். நட்பு சக்தி வந்தாலும் வராவிட்டாலும் தனித்தே நாம் என்று வெற்றி பெறுவோம் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு வர பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்லாம் பார்க்குறப்போ சீமான் தரப்போடு விஜய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? இது எனக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் உள்ள சண்டையோட ஒரு விளைவு தான். ஓகே. சீமான் தரப்பு கிட்ட விஜய் பேசிகிட்டு இருந்தாப்புல. சீமான் ஒரு இயல்பாட்டு நாம் ஒரு தலைவர், நம்ம ஒரு அண்ணா ரேஞ்ச் மாதிரி, அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரின்னு கூட நம்மளை ஒரு சிஎம்ஆ கேண்டிடேட் சொல்லி வருவாருங்கிற எதிர்பார்ப்பு சீமான்ட்டு ஆரம்பத்தில் இருந்து. ஓகே, மறுக்கவே முடியாது. ஐஎம் வெயிட்டிங்னு சீமான் சொன்னதும் அதன் அடிப்படையில் தான் அதை சொன்னார். ஐஎம் வெயிட்டிங்னா கட்சி ஆரம்பித்து நம்மளை ஒரு 2 கைகள் 4 ஆனால் பெரிய அளவுக்கு வரலாங்கிற இதில் அவர் எதிர்பார்த்தது உண்மை. ஓகே. அந்த இடத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணார்னா, அவர் ஜான் ஆரோக்கியசாமி விஜய்கிட்ட பல கோடிகள் அந்த பிராண்டிங்னு வாங்கிட்டார். தப்புன்னு சொல்ல மாட்டார், அவர் தொழிலுக்கு அது வாங்கிட்டார். அது பிரசாந்த் கிஷோர் வாங்கும்போது, சுனில் கனகூல் வாங்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி வாங்குறது தப்புன்னு சொல்ல மாட்டார். வாங்கிட்டு விஜய்க்கு வேலை பார்த்தார். 2 பேருக்குமே காமன் ஃப்ரெண்டுன்னு ஒரு தோற்றத்தை கொடுத்து விஜய்க்கு வேலை பார்த்தார். பல முறை சீமானும் விஜயும் சந்திச்சிருக்கிறாங்க. சீமானுக்கு திறமை மேலே விஜய்க்கு ஒரு மதிப்பு உண்டு. விஜய் மேலே சீமானுக்கு ஒரு திரைத்துறையில் அவர் சாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் உண்டு. ஜனநாயக படத்தை பற்றி சீமான் எங்கேயும் குறை சொல்லலுக்கு வந்துச்சிங்களா? தொழிலுக்கு குறை சொல்லலுக்கு வந்துச்சிங்களா? அப்போ என்ன சந்திக்கணுங்கிற எண்ணங்கள் கூட இருந்தது. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி இதில் சில வேலைகளை பார்க்குறாரு. இது இருந்துகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு டிக்கடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு குமுதர் போட்டு ஒரு நியூஸ் பண்ணுறாரு. அப்போ அப்படி ஒன்று இல்லையேன்னு சீமான் சொல்கிறாரு. அப்படியெல்லாம் பேசலையேன்னு சொல்கிறாரு. இவனை மோசடித்தனம் பண்ணுவானுங்க, மோசடித்தனம் பண்ணுறானுங்க கருத்தை நான் முன் வைக்கிறேன். அதுக்கு பிறகு சீமான் டக்குன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் அண்ணன், நான் மக்களவையில் 8 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறேன். இன்னும் எனக்கு மக்களவையில் எடுத்தோம்னா சட்டமன்றத்தில் பெரிய ஒரு பாய்ச்சல் எனக்கு இருக்குது. தம்பி என்ன சிஎம்மா ஒத்துக்கணும், அதுதான் முறைன்னு அவர் அடிச்சிட்டார். பலம் நிரூபிக்காத விஜய் பலம் நிரூபித்த சீமான சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட்டா பார்க்கலாங்கிற முடிவுக்கு சீமான் வந்துட்டார். இப்போ இந்த இடம் நான் உடனே ஜான் ஆரோக்கியசாமிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, மோடி 18 விழுக்காடு எடுத்த என்டிஏ ப்ரூவ்டு லீடர் அண்ணாமலை, இவங்க சீமான் 8 விழுக்காடு எடுத்த சீமான சிஎம்மா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு. சீமான் 214 தான் இருக்கிறாரு. நான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு அந்த டகால்ட்டிக்கு பதிலடி கொடுக்குறேன். நீ கோடிகளை வாங்கிட்டு வேலை பார்க்குறாடா, நான் உண்மையாகட்டு நியாயமாட்டு இருக்கிறேன்டா, எவன் ஜெயிப்பான் பார்த்துடலான்னு ஒரு அடி ஜான் ஆரோக்கியசாமிக்கு நான் அந்த அடி கொடுக்குறேன். அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது. அப்போ அவங்க மக்களவை தேர்தலுக்கு மைக்க போட்டவங்க அந்த நரித்தனமான வேலையை காட்டுறாங்க. விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் ஒரு 5.5 விழுக்காடு வாட்டுக்கு தான் எடுத்திருந்தது. அப்போ நாம் மைக் படத்தை போட்டு இப்போ ஏதாவது மீண்டும் விளம்பரம் கொடுத்தோம்னா, விக்கிரவாண்டியில் ஓட்டு நாம் தமிழருக்கு வரலன்னா அது விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு எக்ஸ்போஸ் ஆகிரும்.
அப்போ நீ வந்து முதல்ல சிஏ எதிர்ப்புன்னு சொன்ன. அப்போ உதயநிதி ஸ்டாலின் 39 பேரையும் கப்பலில் பார்க்கப்பட்டிருக்குன்னு வந்துடுவான், எவனும் சப்போர்ட் பண்ணாதீங்க பேசாதீங்கன்னு காங்கிரஸ்காரன் உட்பட இந்த மாணிக் தாகூர் உட்பட திமுக கொடுத்த பணம் தான் மாணிக் தாகூர் அணை முக்கியம், பூச்சி முருகன் நம்ம நண்பர் கொடுத்த அந்த பணம் தான் முக்கியம்னு யாருமே விஜய் சொல்லலை. யாருமே சொல்லாத போது மைக்க போடும்போது சீமான் வந்து வரவேற்றார். தம்பி எனக்காக தான் மைக்க போட்டிருக்காருங்கிறத ஒரு கருத்தை சொன்னார் சீமான். அதுக்கு பிறகு விக்கிரவாண்டி வரும்போது அவங்க வந்து நடுநில மண் ஒன்றும் சொல்லாமல் இருக்கலாம். அப்போ இவங்க மைக்க போட்டதை விக்கிரவாண்டியில் கண்டினியூ பண்ணலை. விக்கிரவாண்டியில் விஜய் ஆட்கள் வந்து சீமான் ஆதரிக்காங்கிறத கண்டினியூ பண்ணலை. அப்போ டக்குன்னு சிவகார்த்தியன் சினிமாவில் அண்ணன் விஜய் தான், தம்பி சிவகார்த்தியன் தான். அவருக்கு வந்து மைக்க போட்டதே உலக தமிழர்கள் மத்தியில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு வசூலுக்காக போட்டார் விஜய்ங்கிற ஒரு கணக்கில். டக்குன்னு சிவகார்த்தியனும் விஜய் பேக் அடிக்கவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். பாஜக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிவகார்த்தியனோட வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர். உடனே போல்டா வந்து நேரில் பார்த்துட்டார். இது ஒரு சம்பவம் நடந்தது. இது வைரலாக பரவும். கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்க்க போறாரு விஜய். இந்த சீமான் சிவகார்த்தியின் சந்திப்பை அடிக்கிறதுக்கே கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்க்க போறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு அடுத்த படத்துக்குள்ள இவருக்கு ஒரு கேமியோ ரோல் கொடுத்து அதெல்லாம் பண்ணதும் இதுக்கு ஒரு பின்னணி காரணங்கள் உண்டு. விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல பேசி விட்டுருங்க விஜய்க்கு 20 விழுக்காடு வாக்கு இருக்கு, 50,000 வாக்கு இருக்கு, ஆன்லைன் மெம்பர் சேர்ந்திருக்கான்னு ஜானவரிக்கசாமி சீமான்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. நான் தான் சொன்னேன், பல நிரூபிக்காத எவனுக்கும் ஓட்டு கிடையாது, கையில் வராத ஓட்டை எவனும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கையில் 1000 ரூபா இருந்தால் தான் 500 ரூபா கடன் கொடுக்க முடியும், இல்லாத ஓட்டை எவனும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. விஜய்க்கு ஓட்டு கிடையாது, பல நிரூபிக்காத யாருக்குமே ஓட்டு கிடையாதுங்கிறத நான் சொல்லி சிவாஜிக்கு இல்லை, வடிவேலுக்கு இல்லை, ராஜேந்தருக்கு இல்லை பல இதுகளையும் நாம் சொன்னோம். பட் சீமான் கூட வற்புறுத்தல் காரணமாக அண்ணன் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருவோமான்னாப்புல. நான் தெளிவாக களத்தை தெரிஞ்சவன், களத்திலிருந்து வந்தவன். ஜான் ஹரிகிருஷ்ணன் மாதிரி வரும் பிராண்டிங் அது இதுன்னு ஃபாரினில் படிச்சுட்டு அதை வச்சு ஏட்டு சொரக்கா கிடையாது. மிகப்பெரிய களங்கள்ல இருந்து மக்களை சந்திச்சு வந்தவன். நான் சொன்னேன், இங்கே போலர் ஸ்டேஷன் தான் வரும், வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் வரும். பறையர்கள் வந்து திமுக அணிக்கும், வன்னியர்கள் ஒரு பகுதி திமுக அணிக்கும், மற்ற பெரும்பகுதி பாமகவுக்கு தான் போகும். பழைய ஓட்டை எப்படியாவது காப்பாற்றணும்னா சீனம் அந்த ஸ்ட்ராங்கானா காப்பாற்ற முடியுங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். நல்ல கேண்டிடேட் அவங்க. பட் அது போலரைசேஷன் தான் வந்து விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதாவுக்கு பிறகு ஜான் ஹரிகிருஷ்ணசாமி கருத்து தவறுங்கிறத உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாப்ல. காரணம் போலரைசேஷன் முன்னாடி விஜய் நிற்க முடியாது. அங்கே சீமான் ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், எண்ணி கொடு அளந்து கொடுன்னு இப்போ கூட ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எம்ஜிஆரே அடிக்கிறாரு, கருணாநிதி அடிக்கிறாரு. இவங்க தமிழ் சமூகங்கள் எழுச்சிக்கு எதிராக இருந்தாங்கன்னு அடித்து போல்டா இருக்கிறாரு. நின்று அவருக்கு பழைய ஓட்டோட கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கினாரு, களத்தில் நின்னாரு. கமலஹாசன் தினகரன் களத்தை விட்டு முன்னாடி ஓடின மாதிரி, எடப்பாடி களத்தை விட்டு ஓடின மாதிரி களத்தை விட்டு ஓடாமல் களத்துக்குள்ளே நின்னார். விஜய் போலரைசேஷனுக்கு பயந்து களத்துக்குள்ளே வரல. அதற்கு பிறகு விஜய்க்கு சுயரூபத்தை சீமான உணர்றாரு. அதற்கு பிறகு விக்கிரவாண்டி மாநாடு நடக்குது, பெரியாரை முன்னிறுத்துறாரு, சீமான விமர்சனம் பண்றாரு. கத்தி பேசுறதுல என்ன பலன்னு இவரே கத்தி பேசுறாரு, தனிச்சு நிற்கிறதுக்கு எதிராக இருக்கிறாரு. அப்போ சீமான் வந்து பெரியாரை வச்சதும் இது பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணி, நீ கருவாட்டு சாம்பார் ஒன்ல தமிழ் தேசியன்னு சொல்லு அல்லது திராவிட இயக்கம்னு சொல்லு. திராவிட இயக்கம்னு சொல்லிட்டு சினிமா கிளாமரில் தமிழ் தேசியத்தை காலி பண்ண வாரியா, வளவும் போகாமல் இடம் போனால் நடுவில் போய் அடிபட்டு போயிடுவான்னு ஸ்ட்ராங்காக அடிச்சிட்டாரு. அதுலேருந்து ரெண்டு பேருக்கும் விரோதம் வந்துட்டு சீமான் டைரக்டாட்டே வெளிப்படையை அட்டாக் பண்ணுவார், அவர் மறைமுகமாக அட்டாக் பண்ணுவார். இதற்கிடையில் தனிச்சே போட்டியிடணுங்கிற எண்ணம் கொண்ட சீமான் கிட்ட விஜய் வந்து அண்ணா நம்ம ரெண்டோரும் சேர்ந்து போய் உதயநிதி ஸ்டாலினை ஒழிச்சிருவோம், எடப்பாடி கூட போவோம்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீ போப்பா, நான் தனிச்சு நிற்கிறேன். அப்போ ஏற்கனவே எடப்பாடிக்கு பயந்து விஜய் நிற்கும் போது ஜெயலலிதாவுக்கு தான் பயந்தேன், எடப்பாடிக்கு எல்லாமாடா பயப்படணும், எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளாடான்னு கூட சீமான் பேசியிருக்கிறார், கிண்டலாக பேசியிருக்கிறார். ஸோ சீமான் அந்த இடத்துக்குள்ள இவர் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட வரல, ஏதோ உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு நயவஞ்சக நாடகம் போட்டு நம்மக்கிட்ட வாராப்பிலங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்புல. இதே மாதிரி தான் ஆதவ அர்ஜுனாவும் நீங்கள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஆகுங்கன்னு சொல்ல வரும்போது, இல்லை நான் சீஃப் மினிஸ்டர்ட்டே ஆயிடுறோம்பா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் நீயே வச்சுக்கிட்டாப்புல.
அது பிறகு விஜய் தரப்பு வந்து 50-50 117 உங்களுக்கு 117 எங்களுக்கு 2.5 வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர் முதல்ல நாப்பில் இல்லை 5 வருஷமே நீ வச்சுக்கப்பா எதுக்கு இந்த சிரமம்லான்னு சீமான் அதையும் தட்டி விட்டுட்டாரு. அப்போ இவங்க டகால்ட்டி இது எதுவுமே நடக்கல. ஆனா ஊடகத்துல வந்து திரும்ப திரும்ப போடுவாங்க. இப்போ யாருமே இல்லாதனால மீண்டும் அந்த தரப்பு தான் வந்து விஜய் சீமான் கூட்டணின்னு ஒரு பொய்யலை பரப்பிட்டு இருக்காங்க. சீமான் 214 நிற்கிறாரு, விஜய் பெரியார சொல்றாரு, ஸ்டாலின் எடப்பாடி கூட சேர்ந்து அவரும் பெரியார சொல்றாரு, சீமான் பெரியார் இல்லை பாரதியாருக்கு பாரதத்னா அது இதுன்னு சொல்றாரு, 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. அது எதிர் திசையில் நிற்கிறாரு. பிராமணர் மட்டுமில்லை, வஉசி, அது இரட்டைமலை சீனிவாசன், ஜீவானந்தன், அது தமிழ் பெரியார் லிஸ்ட்டு போகும். அடுத்தால விஜய் டாஸ்மார்க்கு ஆதரவாக நிற்காரு, எடப்பாடி ஸ்டாலின் கூட. இவர் பணம்பால் தென்னம்பால்னு டாஸ்மார்க்கு எதிராக நிற்கிறாரு. விஜய் இலவசங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு, 1000, 2000, 3000ன்னு. சீமான் தமிழர்களின் தன்மானம், சுயமரியாதை, அது வேலை வாய்ப்பு, அந்த இதுக்குள்ள சீமான் நிற்கிறாரு. விஜய் கருத்து சொல்ல முடியாம இருக்கிறாரு. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தணுங்கிறாரு. விஜய் ஸ்டாலின் எடப்பாடி பக்கமா அல்லது சீமான் பக்கமான்னு அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் கருத்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாரு. சீமான் தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு இருக்கிறாரு. அந்த கருத்தை மற்றவங்களால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. விஜயும் அதுல கருத்து இல்லாமலே நிற்கிறாரு. ஸோ இப்படி ஏகப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை முன் வச்சு சீமான் களத்துக்குள்ள களமாடுறாரு. விஜய் இதுல வந்து கமல்ஹாசன் 2.0 தான் வர்றாரு. அப்போ சீமானுக்கே தெரியும் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானை பெரிய அளவில் கொண்டு போகும். இப்ப சீமான் 214 தொகுதியில் தனிச்சுங்கிறல உறுதியான நிலைப்பாட்டில் 5வது முறை வர்றார். விஜயை பொறுத்தளவில் வட தமிழகத்தில் விக்கிரவாண்டியில் நிற்காததுனால வன்னியர் பறையர் போலரைசேஷனுக்குள்ள சீமான் நிற்பாரு. நீ வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு சொல்லி எடப்பாடியில் நிற்க முடியுமான்னு கேட்பாரு. கோனூருக்கு இப்போ கோன் கோட்டைன்னு மராட்டிக்காரன் கோட்டைன்னு சொல்லும் போது பேசாம இருந்தவன் ஏன் முன்னாள் மந்திரி தூண்டி விட்டு கோனார் கோட்டை கோன் கோட்டைன்னு சொல்லும் போது குறுக்க வாரான்னு கேட்பாரு. உன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு ஸ்ட்ராங்கா நின்று அந்த இடத்துக்குள்ள நிற்பாரு. எண்ணி குடு அளந்து குடுன்னு பாரு, பொது தொகுதியில் ஆதி தமிழர் நிறுத்துவோம் பாரு. இப்படி அவர் நின்று இருக்கிறாரு. நின்னதுனாலதான் இந்த போலரைசேஷனை மீறியும் அவருக்குள்ள வாக்கு வங்கி வந்து அங்க உயர்ந்துட்டு இருக்கு. நீங்க போலரைசேஷனை கண்டு பயந்து ஓடிட்டீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ராமதாஸுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை, உங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. இந்த போலரைசேஷனை முறியடிக்கணும்னா நீங்க ராமதாஸு கூட போய் தான் தீரணும். இதே டாக்டர் ராமதாஸ் ஜி.கே. மணி மூலமா ஏற்கனவே பேசும்போது சீமா நான் தனிச்சு தான் போட்டிடுறேன், ஐயாவால தான் நான் அரசியல் கற்றேன், ஐயா எனக்கு குரு தான், ஐயாவை என்னைக்கு நான் மதிச்சு மரியாதையாக தான் இது பண்ணுவேன், ஆனால் கூட்டணி இல்லையாங்கிறத இதே ராமதாஸ் கிட்ட சீமான் சொல்லிட்டாரு. காரணம் அவர் வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமையை மையமாக வச்சு பொன்பரப்பி தமிழரசன், கலிய பெருமாள், வீரப்பன், ஆனைமுத்து, இரட்டைமலை சீனிவாசன், ஐத்திதாச பண்டிதர், MC ராஜாணி தமிழ் அடையாளங்கள்னு வச்சு அது வர்றது வரட்டு, திராவிட கட்சிகள் வன்னியரையும் பறையரையும் பிரிச்சு அரசியல் பண்றான், நம்ம இணைச்சு யுனைடெட் முன்னணி அரசியல் பண்ணுவோன்னு போல்டா தனிச்சு இருக்கிறாரு. பட் விஜய் போலரைசேஷனுக்குள்ள பின்னங்கால் பரடிப்பட விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனதுனால அவரால் வந்து இன்னைக்கு வட தமிழகத்துக்குள்ள களத்துக்குள்ள வரணும்னா அன்புமணி எடப்பாடி அலையன்ஸு, ஸ்டாலின் திரும்ப அலையன்ஸுக்கு எதிராக ராமதாஸ் இல்லாமல் அவரால் வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் அந்த கூட்டணி அரசியல் இப்போ இதாக திறன் இருக்கு. சீமான் தெள்ள தெளிவாக 214 தனிச்சையாக போட்டிடுறாரு. 1 விழுக்காடில் இருந்தவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி 8.2 வந்துட்டாரு. மீண்டும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி பெரிய அளவுக்கு சீமான் உயர்வார். விஜயும் தனிச்சு நின்று பலகீனமாகக்கூடிய எடப்பாடியை பலகீனப்படுத்துறது சீமானுக்கு டபுள் லாபம். சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறது விஜய்க்கு லாபம் வரலாம், அவர் தகுதியாக நிற்கணும், மண்குதிரை ஆகாமல் இருந்தாருன்னா. அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி இந்த அரசியல் பண்றது மேலும் எடப்பாடியை பலகீனப்படுத்துற வகையில் சீமானுக்கு லாபமாகும். கமல்ஹாசன் சீமானுக்கு அனுகூல சத்துருவாட்டு இருந்து லாபம் படுத்த மாதிரி, சத்துருங்கிற வார்த்தையை கமல்ஹாசன் சொன்னா சீமான் ஏத்துக்க மாட்டார். எங்க அண்ணன், எங்க ஐயா சீனிவாச ஐயங்கா இருக்க மகன், அது இதுன்னு அது சலங்கை ஒலி பார்க்க போனது, அதெல்லாம் சொல்லுவாப்புல. இது அதே மாதிரி விஜயும் சத்துருன்னா ஒத்துக்கிட மாட்டாப்புல. அனுகூல சத்துருங்கிற இதுபடி விஜயோட நடவடிக்கைகள் சீமானுக்கு கெயின் லாபம். சீமான் உறுதியான தலைவருங்கிறதும் கொள்கை பிடிப்பு உள்ளவங்கிறதும் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்காக நிற்கக்கூடியவங்கிறதும் கோனேரிக்குப்பம் கோட்டை கோன் கோட்டைங்கிறதுல ஆணித்தரமாக சொல்லக்கூடியவருங்கிறதுக்காகவும் தேவேந்திர குல வேளாளர் டீலிஸ்டிங் பேசக்கூடியவருங்கிற அடிப்படையிலும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் எனக்கு
திமுக அதிமுக அடிக்கக்கூடியவருங்கிற அடிப்படையிலும் காங்கிரஸ் இனத்துக்கு செய்த துரோகத்தை ஹைலைட் பண்ணக்கூடியவங்கிற அடிப்படையிலும் ஒரு ஹீரோவாட்டு ஒரு தலைவனாட்டு சீமான் இருக்கிறாரு. இது மக்கள் மத்தியில் பெரிய வெளிச்சத்துக்கு வரது காரணம் விஜய் சீமான் கம்பாரிசன். ஆரம்பத்தில் இந்த கம்பாரிசன் வந்து சீமானுக்கு எதிராக விஜய் எடுக்கிறதெல்லாம் சீமான் ஓட்டுன்னு அர்த்தமே இல்லாமல் களமே அமையதுக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ களம் அமையும் போது விஜய் மண்குதிரையா கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டார், சீமான் சுத்த வீரரா மிகப்பெரிய பாய்ச்சல் பெறுவாருங்கிறது தெளிவாக வருது. ஸோ விஜய் என்ட்ரி, விஜய் பற்றிய டாக்கு எல்லாமே சீமானுக்கு கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு பெரிய விளம்பரம். இந்த முறை சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் அடைவார். அது போன முறை கமலஹாசன் தினகரனும் சீமானுக்கு உதவுன மாதிரி இந்த முறை விஜய் பெரிய அளவில் சீமானுக்கு உதவுறார். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆதவர்ஜனா வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிடலான்னு சொல்லிட்டு இதே விஷயத்தை திரு சாட்டை திருமுருகனும் சொல்லியிருந்தாரு. அது உண்மையா சார் நடந்தது? அப்படி ஒரு 100% உண்மை, 100% உண்மை. ஆதவர்ஜனா சபரீசன் மேலே ஏன் உதயநிதி மேலே உள்ள வன்மத்தில் அவர் இது பண்ணுறாரு, விஜய் உதயநிதி மேலே உள்ள வன்மத்தில் அரசியல் பண்ணுறாரு. இதான் இவங்களுக்கு நோக்கம். இதில் ஆதவர்ஜனா பொறுத்தளவில் அவர் பிரசாந்த் கிஷோரில் ஒர்க் பண்ணார். அதுக்கு ஒர்க் பண்ணாருன்னா கௌரவத்துக்கு ஒர்க் பண்ணாரா, படத்துக்கு ஒர்க் பண்ணாரோ, ஒர்க் பண்ணார். அதுக்கு பிறகு அவர் ரொம்ப எதிர்பார்த்தார் அளவுக்கு மீறி. சபரீசன் அதை திமுக தரப்பு அதை ஏற்றுக்கல. ஸோ அந்த வன்மம் அவருக்கு. ஸோ திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றதுக்கு தான் எடப்பாடி கூட வந்துருங்க, இது விவசாயத்துறை மந்தி தந்துடுறேன் அப்படின்னு ஆதவர்ஜனா சீமாட்ட கேட்டார். உதயநிதியை வீழ்த்துறதுக்கு தான் அண்ணா நம்ம 2 பேரும் போய் ஸ்டாலினை தோக்கடிச்சிருவோம் எடப்பாடி கூட போயினாரு. அது எப்படி நீ பல நிரூபிக்காத நீயும் 8.2 வாக்கு நிரூபிச்ச சீமானும் ஒன்னா, அப்ப நீ பல நிரூபிக்காமலே ஏட்டு சுரக்கா காகித புலி யாரும் வரலையே, காங்கிரஸ் வரலையே, திருமாவளவன் வரலையே. அப்போ நான் சொன்னேன் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தானே, இப்போ 0% தானே. இல்லை இப்போ நீங்கள் அதே ஸ்டாண்டில் இருக்கீங்களா? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டில் அதே இருக்கீங்களா? அந்த ஸ்டாண்டில் தான். அதான உண்மை தம்பி. 26 மேல தானே இவங்களுக்கு என்னன்னு தெரியும். சசிகலாவே இதே வார்த்தை தான் சொன்னேன், 0% என்ன. இன்னைக்கு வர அந்த அம்மையாருக்கு வந்து களத்துக்குள்ள வரல. சசிகலாவுக்கு பெரிய ஸ்டாச்சர் இருக்கு, ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, மறுக்கல்ல. ஜெயலலிதா மரணத்தில் உண்மையிலே வருத்தப்பட்டிருப்பாங்க, வேதனை அடைஞ்சிருப்பாங்க. ஜெயலலிதா சைக்காலஜிக்கல் ஃபியர் தாங்க முடியாம கொலாப்ஸ் ஆயிட்டாங்க, அது வேற விஷயம். பட் அவங்க 0% தானே, ஸ்டாச்சர் பெருசு. அதே மாதிரி விஜயும் ரஜினிக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய ஸ்டார். ரஜினி படம் 2 படம் 500 கோடி போயிருக்குன்னா இவரு 1 படம் 500 கோடி போயிருக்குது. குறைஞ்ச நாள்லேயே ஒரு நல்ல மினிமம் கேரண்டியில் சிவகார்த்தியனும் ஒரு வளர்ச்சியில் வராரு. இப்போ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றி படம், குறைஞ்ச நாள்லேயே 100 கோடி வந்துட்டு. விஜய் அந்த படத்துக்கு எதிராட்டு பாவம் பரிதாபமாக களத்துக்குள்ள படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்போ வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாரு. அது ஒரு வெற்றி படம் தான். அஜித் அவருக்கு மங்காத்தா படம் நல்லா போகுது. படையப்பா அது ரெக்கார்ட் பிரேக்கு. கில்லி முத நாள் ஓப்பனிங் நல்லா இருந்து, மங்காத்தா முத நாள் ஓப்பனிங் நல்லா இருந்து. அடுத்தபடியாக இவங்க விஜயும் அஜித்தும் இருக்கிறாங்க. பழைய படங்கள்ல டிவியில் போடுறதுல கமலஹாசன் படங்கள் விஜயோட 3 மடங்கு போகுது. 3 மடங்கு போகுது. இதெல்லாம் ஆதாரம். புக்மை ஷோல ரஜினி படங்கள் அளவுக்கு டிக்கெட்டு வேற எந்த நடிகருக்கும் போகல. இது புக்மை ஷோ எவிடன்ஸ் எடுத்து பார்க்கலாம். இவரு சும்மா உச்சம்னு இவரே தகர டப்பா மாதிரி ஒன்று இவரை பற்றி பாடிட்டு இருக்கிறார். உண்மை நிலமா அது இல்லை. பட் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கிறாரு. கேரளாவில் இவர் தான் நம்பர் 1. கேரளாவில் இவர் தான் நம்பர் 1, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் அதுக்கும் ஓட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. தமிழகமே அண்ணன் சிவாஜி ரசிகர்கள் தான். என்ன ஓட்டு வந்து வீட்டுக்கு ஒரு கமல் ரசிகன் வானம்பாடியிலிருந்து களத்தூர் கண்ணம்மாவிலிருந்தே உருவாயிட்டான். சின்ன வயசுல இருந்தே எவ்வளவு பெரிய படங்களா, தேவர் மகன், பிரம்மாண்டி, இதெல்லாம் தேவர்கள் கொண்டாடினாங்க. போற்றி பாடடி பண்ணே தேவர் காலடி மண்ணேன்னு ஒரு பெரிய பாட்டை வச்சு அந்த கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணாங்க. இன்னைக்கும் கமல்ஹாசனுக்கு எனக்கு வில்லங்க இருக்கு. நான் சொன்னதான் கரெக்ட் மிஸ்டர் கமல்ஹாசன். இங்க இருந்து மைக்ரேட் ஆனவங்க தான் ஐஎன்ஏல சேர்ந்தாங்க. ஒரு தவறான தகவலை எவனோ சொன்னதை ஆய்வு பண்ணாம தப்பா மோசடியா பண்ணல. அது கமல்ஹாசன் மோசடி பண்ணல, டெசல்ட்ரி அவுட்லுக்கில் தப்பு பண்ணிட்டாரு. ஆனா உங்களுக்கு வந்து ரவீந்திரன் துரைசாமி உங்களை அடிச்சுட்டான், அவன் கரெக்டா பேசிட்டாங்கிறத ஒத்துக்கிறதுக்கு இன்னைக்கு வர மனசு இல்லை. எனிவே அவர் தேவர் கம்யூனிட்டி அதில் குளோரிஃபை பண்ணார். எல்லாரும் போனாங்க, நாடார்கள் தான் அதிகம் ஐஎன்ஏக்கு போனாங்கிறத நான் வள்ளியூர் ஐஎன்ஏ வீரர்கள் சிலையில் எந்த கம்யூனிட்டி பேர் இருக்குன்னு இன்னைக்கு அந்த சிலையில் உள்ள பேரை வள்ளியூரில் பார்க்கலாம்ங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மைக்ரேட் ஆனவங்க தான் போனாங்க, எல்லாரும் போனாங்க. பறையர்கள், இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள், வன்னியர்கள், அகமுடையார்கள், கள்ளர்கள், மறவர்கள், நாடார்கள் எல்லாம் ஐஎன்ஏல கலந்துக்கிட்டாங்க. நாடார்கள் அதிக மைக்ரேட் ஆனாங்கிறனால செட்டியார்கள் கூட அவங்களுக்கு
ஒரு ஹெல்ப்புக்காக போன நாடார்கள்லாம் நிறைய உண்டு. புயலில் ஒருத்தோட சிங்காரம் அவரெல்லாம் ஐஎன்ஏல போனவர். ஸோ மைக்ரேட் ஆனவங்க தான் அங்கே நிறைய இருந்தாங்க. மைக்ரேட் ஆன நாடார் கம்யூனிட்டி அதிக அளவில் இருந்தாங்கிறது வரலாறு. பட் சீமான் அந்த இவர் கமல்ஹாசன் அந்த வரலாற்றை மறைச்சு தேவர் மகனில் ஒரு இங்கிருந்தே ஆயிரக்கணக்கான பேர் வந்து போனாங்கன்னு அவர் சொல்ல இன்னைக்கும் போதுமான அரசியல் அறிவு, பகுத்தறிவு, சிந்தனா திறன் இல்லாமல் இது ஓகே, அது தேவையில்லை. பட் எனிவே தேவர் சமூகத்தை குளோரிஃபை பண்ணார். படத்தில் ஒரு மரவராட்டு சூப்பராக நடிச்சிருப்பாரு, அட்டகாசமாக இருக்கும். அதில் நம்ம பசுமன் தேவரையாவை முன்னிறுத்தியிருப்பார். அவர் வள்ளலார் மாதிரி ஒரு தூயவர், அதெல்லாம் வேற விஷயம். அவ்வளவு இருந்தும் முதுகுளத்தூரில் ஒரு விழுக்காடு ஓட்டு வரல, ஆண்டிப்பட்டியில் ஒரு விழுக்காடு ஓட்டு வரல, உசிலம்பட்டியில் ஒரு விழுக்காடு ஓட்டு வரல, மேலூரில் கமல்ஹாசன் படம் சகல கலாவெல்லாமே ரெக்கார்ட் படம். இன்னைக்கு மாதவன் என் ஃப்ரெண்டு கமல்ஹாசன் ரசிகர், கமல்ஹாசனை பார்க்கணும்னா உடனே 10 வரை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்துடுவார், எப்படியாவது கமல்ஹாசனை பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு. அவர் சொல்லுவார், காக்கி சட்டை கமலா சகலாலெல்லாம் ரஜினி படங்களோட வசூல் பண்ணிச்சு, ரெக்கார்ட் பிரேக்குன்னு மேலூர் சொல்லார். ஒரு விழுக்காடு ஓட்டு மேலூரில். அப்போ சினிமா வேற, அரசியல் வேற, சினிமா ரசிகர் வேற, அரசியல் வேற. இதே கமல்ஹாசனுக்கு டி நகர்லயும் மயிலாப்பூர்லயும் 15 விழுக்காடு வாக்குக்கு மேல வந்தது. உசிலம்பட்டியிலாம் ஒரு விழுக்காடு ஓட்டு தான் வந்தது. அப்போ விழுந்தாதான் ஓட்டு. அபிமானம் வேற. விரும்மாண்டி ஆட்டு வரும்போது பிரமலை கள்ளராட்டே வாழ்வார், தேவர் மகன்ல மரவராட்டே வாழ்வார். ஒரு வசனம் கூட வரும், சரியான கல்லாண்டான்னு ஒரு வசனம் பேசுவாப்புல, மரவம் பார். ஸோ அந்த கம்யூனிட்டிக்கு கேரக்டர். நான் என் சகோதரர்கள் நம்ம கூட பழகுனவங்க, எனக்கு அவங்கள தெரியும் எல்லாமே. நான் தாயா பிள்ளையா ஒன்று கொண்டு பழகக்கூடியவங்க தான். சில கருத்துக்கள் உண்மை எதுன்னு சொன்னா நம்ம ஆணித்தரமா சொல்றோம், அது வேற விஷயம். அப்போ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணி ஒரு மரவராட்டு வாழ்ந்த கமல்ஹாசன், ஒரு பிரமரை கள்ளராட்டு விரும்மாண்டியில் வாழ்ந்த கமல்ஹாசனுக்கு உசிலம்பட்டியில, முதுகுளத்தூர்ல, ஆண்டிப்பட்டியில, மேலூர்ல ஒரு விழுக்காடு வாக்கு. அப்ப சினிமா வேற, அரசியல் வேற, ரசிகம் வேற, ஓட்டர் வேற. இது நீங்க இதை வச்சுக்கிட்டு அபிமானத்தை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. என்ன உங்களுக்கு 214 கேண்டிடேட்டே இல்லையே. கேண்டிடேட் இல்லாம எப்படி நீங்க களத்துக்குள்ள வருவீங்க? ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். மற்றும் ஒரு கான்செப்ட் நன்றி சார்.